கல்லணை கட்டியவர் யார்? கரிகால சோழன். பட்டினப்பாலை எந்த மன்னனை புகழ்கிறது? கரிகால சோழன். யவனர் என சங்க இலக்கியங்களில் குறிப்பிடப்படுவது யார்? கிரேக்கர் மற்றும் ரோமானியர். வெண்ணிப்போர் எந்த அரசின் வலிமையை நிலைநிறுத்தியது? சோழர். வாதாபி கொண்டான் என அழைக்கப்பட்ட பல்லவ மன்னன் யார்? நரசிம்மவர்மன் 1. தமிழகத்தில் முதல் குகை கோயில்களை அமைத்தவர் யார்? மகேந்திரவர்மன் 1. மாமல்லபுரம் நகரை மேம்படுத்தியவர் யார்? நரசிம்மவர்மன் 1. தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியவர் யார்? ராஜராஜ சோழன் 1. கங்கை கொண்ட சோழபுரம் அமைத்தவர் யார்? ராஜேந்திர சோழன் 1. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் எதை சுட்டிக்காட்டுகின்றன? கிராம நிர்வாகம். சங்க காலத்தில் புகழ்பெற்ற துறைமுகம் எது? கொர்க்கை. மதுரை காஞ்சி எந்த நகரை விவரிக்கிறது? மதுரை. பல்லவர்கள் சாளுக்கியரை எந்த இடத்தில் தோற்கடித்தனர்? வாதாபி. சங்க இலக்கியங்கள் எத்தனை தொகுப்புகளாக பிரிக்கப்படுகின்றன? 2. 8 தொகை மற்றும் 10 பாட்டு. புறநானூறு எந்த தொகுப்பில் அடங்குகிறது? எட்டு தொகை. சங்க காலத்தில் சோழர்களின் தலைநகர் எது? உறையூர். செங்குட்டுவன் எந்த அரச வம்சத்தை சேர்ந்தவர்? சேரர். முதலாம் ஆதித்ய சோழன் எந்த அரசரை தோற்கடித்தார்? பல்லவர். பாண்டியர்களின் பின்னால் தலைநகர் எது? மதுரை. வஞ்சி எந்த அரசின் தலைநகராக இருந்தது? சேரர். சோழர் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? இறை. சோழர்களின் கடற்படை ஆற்றல் அதிகமாக இருந்த காலம் எது? ராஜேந்திரன் காலம். பெரும்பானாற்றுப்படை எந்த தொகுப்பில் அடங்குகிறது? பத்து பாட்டு. தொல்காப்பியம் எந்த வகை நூல்? இலக்கணம். சோழர் காலத்தில் கிராம சபை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்ட முறை? குடவோலை முறை. ஐங்குறு நூறு எந்த தொகுப்பில் அடங்குகிறது? எட்டு தொகை. பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் தொடர்புடைய போர் எது? தலையாலங்கானம் போர். திருப்புரம்பியம் போர் எந்த அரச வம்சத்தின் எழுச்சிக்கு காரணமானது? சோழர். பூம்புகார் எந்த அரசின் முக்கிய துறைமுகமாக இருந்தது? சோழர். மதுரை சங்க காலத்தில் எந்த அரசின் தலைநகரமாக இருந்தது? பாண்டியர்.